ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரெசிபியை தினமும் 2 முறை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தால் போதும். நிச்சயம் உங்களோட உடல் எடையில் பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடல் எடை குறையிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நிச்சயம் அந்த டவுட்டே வேணாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிறது கொள்ளுங்க. கொள்ளு உடல் எடையை குறைக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதை வச்சு ஒரு பழமொழியே இருக்குது. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சும்மாலாம் சொல்லலை, ஒரு காரண காரியத்தோடு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் எள்ளு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ட்ரை ரோஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். இதோட கலர்லாம் மாற வேணாம். லைட்டாக அது சூடாகி வறுபட்டு இருக்கணும், அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கொள்ளு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. அது கூடவே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பவுடராக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நான் சேர்க்கக்கூடிய பொருட்களை நீங்கள் சேர்க்கலாம். ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. அதே 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகாய் 2 சேர்க்க போகிறேன். இந்த 2 பச்சை மிளகாவையும் 2ஆக உடச்சி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மிக்ஸி ஜாரை மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக புளி கரைசல் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். கொள்ளு, சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் பாருங்கள், அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி என்ன அப்படின்னா கொள்ளு ரசம் தான். நம்ம நார்மலாக எப்படி ரசம் வைப்போமோ அதே மாதிரி தான், ஆனால் கொள்ளு சேர்த்து ரசம் வைக்கிறோம். இதனால் நமக்கு நம்மளோட உடல் எடை பார்த்திங்கன்னா நல்லா குறையும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொள்ளு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியே தள்ளுறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரசம் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு புளிப்பு தன்மை இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளி எல்லாம் காரம்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறமா ரசத்தை பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் இதுவும். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்ல நுர கட்டி வந்துருச்சு. இது கொதிக்கக்கூடாது. எந்த விதமான ரசம் செஞ்சாலும் கொதிக்கவே கூடாது. இந்த மாதிரி நுர கட்டி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் பாருங்கள், அந்த சமயத்தில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ தான் நுர கட்ட ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொதிக்கிற ஸ்டேஜ் வரல. ஸோ அந்த சமயம் வந்தோடனே நான் கரெக்டாக ஆஃப் பண்ண போகிறேன். கொள்ளு பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொள்ளு பார்த்திங்கன்னா உடல் எடையை ரொம்ப வேகமாக குறைக்கும். கெட்ட கொழுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைச்சி வெளியே தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு இருமல், சளி, காய்ச்சல் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு ரசம் வச்சு ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். உங்களோட உடம்புக்கு அப்படியே புதுசாக ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த சளி, இருமல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இது உடல் எடையை மட்டும் குறைக்க போகிறதில்ல, நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான ஊட்டச்சத்தையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இதில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நம்ம உடம்புக்கு நல்ல தெம்பாக இருக்கும். மற்ற ஒரு பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா சரி பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த இருமல், சளி, காய்ச்சல் பிரச்சனைகள் சரி பண்ணி கொடுக்கும். நார்மலாக இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது.
உங்களுக்கு எப்போ வேணால் எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஹெல்த்தியான ரசம்லாம் வாரத்துக்கு ஒருக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். உங்களோட உடல் எடை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, என்ன பண்ணாலும் குறைக்க முடியல, எதை பண்ணாலும் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நொந்து போய் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த கொள்ளு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் தினமும் கொள்ளுவை உங்கள் டயட்டில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் 1 மந்த்லேயே பார்க்க முடியும். ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். நிச்சயம் உங்களோட உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் ஒரே மாதத்தில் உங்களால் உடல் எடையை வந்து குறைச்சிக்க முடியும். உங்களோட வயிற்றில் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியே தள்ள முடியும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வர நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லியிலையை சேர்த்து அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை எப்போ குடிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூட்டோடு குடிங்க. வெதுன்னு சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சூட்டோடு தான் குடிக்கணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம டீ காஃபி குடிப்போம் பாருங்கள், அந்த ஒரு சூடு இருந்தால் போதும். தினமும் காலையில் 1 டம்ளர் குடிங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது உங்கள் சாப்பாடை முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா சாப்பாட்டுக்கு முன்பே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் உடல் எடையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க, இது குடிக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங்கும் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூடுதலாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில் நீங்கள் எடுத்துக்கும் போது வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இல்லைனா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த ஒரு ரசத்தை நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்தை போய் காலைல குடிக்கிறதா அப்படின்னு சொல்லலாம் கேட்காதீங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன ரிசல்ட் வந்து அடைஞ்சிங்க அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது புது வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.